இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 9. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். என்ன காரியமானாலும் கர்த்தரிடத்தில் கேளுங்க. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வாடகை வீட்டில் தான் இருந்தோம். ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களுக்கு ஆசை உண்டு. என்னுடைய அம்மாவும் அதற்காக அதிகமாக ஜெபித்தார்கள். எப்படியாவது ஒரு சொந்த இடம் வாங்கி அதில் ஒரு வீடு வைக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. கேட்டுக்கொண்டே இருந்த அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுத்தார். லேண்டு வாங்குறதுக்கு முன்பதாகவே இந்த இடத்துல இப்படிப்பட்ட நபர்களோடு பேச போகிறதை, இந்த லேண்டை வாங்க போகிறதை கர்த்தர் முந்தின நாள் ராத்திரியிலே தரிசனத்தில் என்னுடைய அம்மாவுக்கு கர்த்தர் தெளிவாக பேசினார். எங்களுடைய சர்ச் பாஸ்டர் அம்மா, நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, நாங்கள் மறுபடியும் நாங்கள் அங்கே வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்தில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கர்த்தர் காண்பித்த அந்த இடத்தையே வாங்கும்படியாக கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அந்த இடத்துல நல்ல ஒரு வீடை கட்டினோம். கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தினார். பிரியமானவர்களே, நீங்கள் போங்க, நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த தரிசனம் அங்கே நிறைவேறியது. எங்களுடைய வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்திலேயே எங்களுடைய தேவனுடைய ஆலயம் கடந்து வந்தது. எங்களுடைய சர்ச் பாஸ்டர் அங்கிள் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக சர்ச்சுக்கு மேலே வந்து வாசம் பண்ணும்படியாய் கர்த்தரே நடத்தினார். தரிசனம் பொய்யாய் போகவில்லை, தரிசனம் நிறைவேறியது. கேட்டோம், கர்த்தர் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் கேளுங்க. ஒரு வீடு இல்லையா ஆண்டவரே, வாடகை வீட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்த தாங்க, ஒரு வீட்டை தாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, கர்த்தர் தருவார். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்கிறதை கர்த்தர் தருவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின் பிரகாரமாய் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறதே. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள், தேவைகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள், மன விருப்பங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக. எதை தேவ சமூகத்தில் வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அறிந்த ஆண்டவர், உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்த ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். கர்த்தரிடத்தில் கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.